நில அவசர சட்டத்துக்கு ஜனாதிபதி ஒப்புதல் அளித்த நிலையில் அதற்கெதிரான போராட்டத்தை தீவிரப்படுத்த உள்ளதாக எதிர்க்கட்சிகள் சூளுரைத்துள்ளன. கடந்த ஆண்டு இறுதியில் பிரகடனம் செய்யப்பட்ட நிலம் கையகப்படுத்துதல் அவசர சட்டம் ஏப்ரல் 5ஆம் தேதியுடன் காலாவதியாகிறது. இதனால் மத்திய அமைச்சரவை பரிந்துரைத்த புதிய அவசர சட்டத்துக்கு ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி ஒப்புதல் அளித்ததை அடுத்து அது மீண்டும் பிரகடனமாகியுள்ளது. இந்நிலையில் நிலம் கையகப்படுத்துதல் அவசர சட்டம் மற்றும் அது தொடர்பான மசோதாவுக்கு எதிராக போராட்டத்தை தீவிரப்படுத்தப் போவதாக காங்கிரஸ் அறிவித்துள்ளது. It is extremely unfortunate. The Congress party will continue to fight against this in Parliament and on the streets with the farm. நிலம் கையகப்படுத்துதல் சட்டத்தை அமல்படுத்த விடமாட்டோம் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் கூறியுள்ளது. It is very sad. This ordinance is anti-farmer, anti-agriculture. It will affect the food security. We shall fight against it. Together with all those who are opposing it, we shall fight against it. It will not be easy for them to implement it. நில அவசர சட்டத்தை எதிர்ப்பது எதிர்க்கட்சிகளுக்கு வாழ்வா சாவா பிரச்சனை என்று ஐக்கிய ஜனதா தள தலைவர் சரத் யாதவ் கூறினார். இப்போதுள்ள சட்டத்தின் கீழ் நிலங்களை கையகப்படுத்துவது பெரும் சிக்கலாக இருப்பதால் பல பெரிய கட்டமைப்பு திட்டங்கள் முடங்கியிருப்பதை சுட்டிக்காட்டும் மத்திய அரசு நிலம் கையகப்படுத்துதல் மசோதாவை நிறைவேற்ற மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்த பிரச்சார இயக்கம் அறிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது.